என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? மேன் ஃபேமிலி சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். வாணாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கட்டுக்கடங்கா மாடி கண்டபடிக்கு கண்டென்ட் கொடுத்த மொரட்டு விலங்குகளோட சிறப்பான சம்பவங்களை தான். வீட்டுல அவுத்து விட்டது, காட்டுல அவுத்துக்கிட்டதுன்னு, பறவையில இருந்து கறவை வரைக்கும், ஊர்ல இருந்து ஓடுறது வரைக்கும் வீடியோக்குள்ள காட்டுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோங்கிறதுனால இன்ட்ரோ படியா எடிட்டர் புது இன்ட்ரோ. என்னது புது இன்ட்ரோ? அவன் ஒரேடியா புது இன்ட்ரோ விடாத வெளிச்சம் ஒரேடியா ஆளை கூட்டிட்டு வருவேன்னு நினைக்கல. ஐ அம் சாரி. பாடல் பலம் தெரியல. அதுவும் மெயின் கேரக்டர் கூட இருக்க குதிரை வேஷமா இவன் எந்த புக்கு புக்குறான்? முக்கிய கதாபாத்திரம் போட கத்தாதையா? ஓ அதான் கதையா? அவனுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு. எப்பவும் போல பொறுப்பு இல்லாம 12 மணி வரைக்கும் தூங்க கூடாது. நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா 11:60க்கு எந்திரிச்சிடணும். மெச்சூரிட்டி போயிடுச்சு. கையிலேயே போட்டு கேட்சிங்ல பர்ஃபெக்ட்டா பிடிக்கணும். எவனும் மேட்சிங்கே இல்ல. அவன் ஆக மாட்டான். இங்கிட்டு வா. கையிலேயே வாங்க முடியல, வாயை பழந்துட்டு கரெக்டா பிடிச்சிட்டான். முருங்க மரத்துல மூக்கு நண்டமே. அவன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். தண்ணிக்காக எடுக்குமா எடுக்காதா? எடுக்குமா எடுக்காதா? அவன் நம்பிக்கையை இழந்துட்டான். யார நம்பர்னே தெரியல. பட்ஸ் என்ன கூடவே இருக்கிறானுவோ, பொசுக்குன்னு காணாம போயிடுறானுவோ. விடுதேவா ராக்க சொல்லிக்கிடுச்சுடா. இல்ல 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 இல்ல, இந்த ஏரியாக்குள்ள வர உனக்கு அனுமதி. அரட்டலுக்குலாம் அலற ஆள் நான் இல்ல. செகண்ட் இயர்ல இருந்து இந்த ஏரியாவே என் கண்ட்ரோல். என்ட்ரிக்கு அனுமதியை வாங்காம யாரா நீ உள்ள? மூஞ்சில என்னடா அது நீளமா அசிங்கமா? லேடிஸ் இருக்க ஏரியால கொஞ்சம் மேனஸ் வேணா. ஆட்டிக்கிட்டு வரைய அறிவில்ல. கோபத்தை பாத்துக்கிட்டேன்னா எவ்வளவு உங்களுக்கு என்ன இப்படி வருது? வீடு வச்சிருக்கிறேன், காடு வச்சிருக்கிறேன். இதெல்லாம் வாங்க ஊர் பிள்ளை கடன் வாங்கி வச்சிருக்கிறேன். மூக்கரு மூக்கரு கொபேரி மூக்கரு ஏக்கரு ஏக்கரு ஏழரை ஏக்கரு ஹேக்கரு ஹேக்கரு எங்க அப்பனாரு ஹேக்கரு ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் பாட்டு ஓடு ஸ்பீக்கரு என்னத்தையாவது பாடிக்கிட்டியாடா? குக்கர் குக்கர் கொதிக்கிற குக்கரு. அங்க இசை ஒலிக்குது. இங்கதான் கேக்குது. முன்னா விட்டா எனக்கு ஆறு அம்மா. ஒரு ஆர்கெஸ்ட்ராவே இருக்கு. இந்த மாசம் பாலும் கருவாடு பயங்கரமா சேல்ஸ் ஆயிருக்கு. சில்ட்ரன் ஒரு 20 ரூபா இருக்கு. சில்ட்ரன்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து 5 நோட் இருக்கு. பியூட்டியை ரசிக்கணும்ல. ஆண்டவன் அளவெடுத்து படைச்ச அழகு நீ. அவ்வளவு சீக்கிரம் உன்னை கடந்து போக முடியாத கவிதை நீ. சரி திரும்பி வந்துகிட்டே இருப்பேன் உன்னை ரசிக்கிறதுக்காகவே. வேற ஏதோ குதிரை. சரி போறேன், இப்போ அழகுல கரைஞ்சு போறேன். வரட்டா உன் பியூட்டியை ரசிக்க மறுபடியும் வரட்டா. நகர முடியாத கண்கள், மீள முடியாத நீல மூஞ்சி, எடுப்பான பல்லு. அவன் வர மாட்டான். நீ அடுத்த சொல்லு. போரிங் இல்ல பொழுதுபோக்கு. ஓனரம்மா இதான் நம்ம இடமா? சீக்கிரமா இருங்கம்மா, ஏரியாவை மார்க் பண்ணிடுறேன். வண்டி அது கொடுக்க மாட்டேங்குது. இரவுல 2 ரவுண்ட் அடிச்சு தருவாங்கல்ல. எப்படி உட்கார்ந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருந்தவனுக்கு டாக்ஸ் கட்டணும். போடு போடு. வளர்ச்சிக்காக வரிய உயர்த்தலாம்னு இருக்கேன். அப்ப ஆல்ரெடி காயினா பாரு. 2 ரூபா போட்டுக்கேன், 1 ரூபா எடுத்துக்க. போடுறத சில்லற அதுல ஒன்னு அல்ற. ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ல போடுற மட்டும் தான் செய்யணும். காக்கா கிட்ட நீட்டிரே. ஐயோ எதுக்கு கொடுத்தான் மெண்டல்? ஐயோ இது பறந்து போச்சு. கோடி ரூபா கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் கொடுங்க. 50 ரூபா கொடு. அங்க பிரேக்ல ஒரு பேச்ச போடு. எனக்கு இந்த ஏரியா ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த கடவுள் குறிப்பிட ரொம்ப பிடிக்கும். அது இல்ல ப்ரோ, ரேப்பரை பிடிக்கும். ரேப்பர் ஏன்டா திங்கற? கழுதப்பை உள்ள. சரியா போச்சு. விஐபினாலே கஷ்டம் தானே. ஐயோ சுத்திச்சு சங்கா பணம் கட்டி விட்டு கடையை அவுத்துட்டுருமா அந்த கடிக்குது.
வா இன்னைக்கு ஒரு பிடி எனக்கு கொஞ்சம் குடு நீ தராங்க கூட சுத்துற சிறு செஞ்சு உனக்கு ஆகணும்டா அலம்பிக்கிட்டே கடை துரோகம் யாராவது ஹெல்ப் மீ. A few moments later. ஐயோ என்ன ப்ரோ நடந்துச்சு? நீதான் நடந்த எப்படி மீன் வச்சிருக்க துரோகத்தால் கவுண்டேன். கூட யாரும் இல்லையா ஹெல்ப்புக்கு? போச்சு. Nobody cares. வர பரவணையமே இருக்கிறது இல்ல யாருக்கும். Yo, yo. ஐயோ அந்த மீனை புரிஞ்சுட்டு ஐயோ பாவமே. சரி தூக்கி விட்டாது போடா. பின்னிசை பாடி வரும். காத்த வச்ச ஊழல் பண்ற ஊரு பதிவு பண்ண வேற கண்டென்ட்டே கிடைக்கல பாரு. அங்க தேங்கின தண்ணியில டைட்டானிக் ரோஸ் இது நான் தான் ஜாக் திரும்ப வந்துட்டேன். என்ன ஞாபகம் இல்லையா அந்த கப்பல்ல வச்சு பணம் வரைஞ்சேன் நீ ரோஸ் தானே? மூச்சு தள்ளுது சும்மி மொரட்டு மீனா மாட்டி இருக்கு இன்னைக்கு உப்பு மிளகு மசாலா போடு ஓனர். அச்சு. ஆரோக்கியம். போடு ஓனர். அங்க சிறுத்தை கிட்ட சிக்கிக்குச்சு. நல்ல பெருசா சுத்தி இருக்கு இன்னைக்கு என்னது, மீனா பாலு ஆளையே புடிச்சு ஐயா இவ்வளவு கியூட்டா இருக்கு. நானா பை பர்த்டே அப்படிட்டேன். லைட்டா மசாலாவை போட்டு நெய்ய ஊத்தி ஒரு மொறுன்னு முருக விட்டு எடுத்தா கோப்பத்தா பார்த்து பிடிக்கிற கும்பலே பார்த்து எங்க மக்களே. அவன் என்னை பார்த்தா அழகா இருக்கேன்டா. பயலே யாரோ உங்ககிட்ட பேசணுமா இருந்தா? ஓ யாரோ இருக்கும். ஆளே போய் சரி இந்த பாத்து பாடலை காலர் டியூனாக வைக்க வேண்டுமா? வைக்க வேண்டாம். கிடையாது உரிமை. அங்க ஈகோ பிரச்சனை. நான் சீனியர் சொல்றேன் வேலைக்காகாதுன்னு கேட்காம. அனத்தாம அப்படி இல்லைங்க சார். ஐயம் பாத்துக்கிறேன். அவன் என்ன பண்ணான்? தம்பி நீ கம்பியை கட்டுறா கம்பியை கடிச்சு கட் பண்ணி என்ன வெளியே அறிவு போயிடும். அடடா இருக்குது தம்பி விட்டுட்டு கிடக்குது கணக்க முடியாது. நல்ல நண்பன். அல்லையில முள்ளு குத்தி இருக்கேன் அறிவில்ல அகிட்டி படுத்து கிடக்குறேன். ஓனா ஓனா ஒரே ரோதனையா போச்சு. ஓரமா அரிக்குதோ? ஓனான்னு சொல்லிட்டேன். கூசுதான் மூத்தவருக்கு மரியாதை வேணும்ல. என்ன குட்டி பையா சார் பெரியவனுக்கு மரியாதை இல்லையா? மன்னிச்சுக்கோங்க தெரியாம நடந்துருச்சுங்க. அடுத்த தடவைலாம் வார்னிங் கிடையாது. புரிஞ்சிருச்சு சார். இடத்த பிடிச்சிருந்தீங்கன்னா இமீடியட் ஃபெட்டாலிட்டி தான். நடக்காது பொறுக்கத்துல ஏன்டா வராயிரம். எனக்கு என்ன சொல்லிற? நான் யாருக்குடா சொல்லிறேன்? லைஃப் சர்க்கிள். வழியில வந்து நிக்கிற தீய சக்தி நீ. நல்லா படுத்திருக்கேன்னு தெரியுதுல ஒழுங்கா போ சுத்தி நீ. குறுக்க நிக்காத. வெட்டி கீழியம்மா இலை பூச்சியம்மா நட்டு வங்காளிமா விண்ணில் பூச்சியம்மா மேண்டிஸ் மாதேவி கிராசா பத்தாயணி விந்தை பூச்சி எங்கள் அந்து பூச்சி. சரியா போச்சு. பந்தைக்கு ஒருத்தர் இருப்பான். அதுங்கடா என்ன சுத்தி. நீயும் ஆடுதான்டா. யோசிக்கலையா அத பத்தி? வாழை வரப்பா வச்சுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். போவையா புளி எங்களை கண்டா கலியும். முன்னூறு பருத்தி வார்த்தைகள் சார். நீங்க கேட்க அடிக்கிற அளவுக்கு நான் பெரிய ரவுடி இல்ல சார். வெறும் பில்டப் சார். சார் என்ன விட்டுருங்க. இதான் கரெக்டான ஃபேஸ். குறி வச்சு கடவாயிலேயே மழை ஜேம்ஸ்காரு மழை இல்ல. அங்க எழுச்சி வந்துருச்சு. டயட்டை ஸ்ட்ரிக்ட்டா எடுக்கணும். ஒர்க் அவுட்டை சிறப்பா எடுக்கணும். ஆக்சிடென்டலா சாப்பிட்டேன். எழுச்சி அடங்கி ஆக்சிடென்டா சாப்பிடுறோம் நேரம் சரியில்லை. கடிக்கஞ்சி இன்னைக்கு சவால். ஓ புரட்சி இது புரட்டாசி மாசம். கார்னிவோ டயட் வேண்டாம் இது சரியில்லை. ஐயோ உடச்சிட்டு அதானே யாராவது அது மாந்திரீக தீர்வு. வீட்ல உள்ள தீய சக்தி அழிக்க வந்துருச்சு இல்லரிக்கா. அடியே அம்மாயி. கதாபாத்திரங்கள் காதலன் காதலி தாய் பஸ்தி. சம்பவம் முக்குல மடக்கிட்டாங்க. ஐயோ தப்பா புரிஞ்சுக்கிட்டா அவன் என் ஃப்ரெண்டு. சொல்ல லூட்டி அடிச்சியா? எவனோ கூட இருந்தே கோத்து விடுற மாதிரி இருக்குமா? சொல்லு சந்தேகப்படுறியா? சந்தேகமே இல்ல. தக்காளி முட்டு சந்தில சிக்குனியா? சிக்கினது நான் இல்லடா நீதான். ஏன் நீதான். என்ன ப்ரோ ஆச்சு? ஒரு நிமிஷம் ப்ரோ. அடே தடிமாடு நீ இப்ப வரணும்டா. ஓ கூப்பிடுதா இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோ என்ன பிடிச்சதுங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. எக்சர்சைஸ் பண்ணா எனர்ஜி கிடைக்கும். ஆனா எக்சர்சைஸ் பண்றதுக்கு எனர்ஜி முக்கியம். வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. Thanks for watching. See you again. Close your eyes and miss me. Close your eyes.
வேணுமா தொண்டை குழியில ஐயோ தண்டமா வெளியில மேல வந்து என்னம்மா பழம் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் விற்கிற பச்சை தர்பூசணி பழம் ஆர்டிபிஷியல் பழத்தை வாங்கிட்டு வந்து திறக்கிறேன். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு இதுவும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்குங்க எல்லாம். ஆமா. அது எப்படி கரெக்டா போய் அது வீட்டுக்குள்ள முன்னாடி நின்று கூப்பிடுறது போல இருக்கு. கரெக்டா அந்த நாயும் வெளில கரெக்டா ஓடி வருது. ஆமா. அது ஏதோ புளியா செத்து அது ஏதோ மீன் என்னமோ பிடிச்சிட்டு வாழையே ஆமா பிடிச்சி ஆமா ஆமா. வச்சுட்டோம். அதுக்கு தெரியல தண்ணிக்குள்ள ஏதோ பாம்பே நெத்திய பிடிச்சிட்டு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த நாயும் பூனைங்க தான் அப்படி வந்து அதுங்களும் இந்த வேலையெல்லாம் ஆமா ஆமா. பண்ணுதுங்க. வலிக்காது போல இருக்கே. இல்ல அதுக்கு தெரியல போல இருக்கு அப்படி ஒண்ணு இருக்கு. மறந்துடும் போல இருக்கு. நல்லா இருந்துச்சு இந்த வாய்ஸ் ஓவர்லாம். ஓகே. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்